கால சபையின் தூண்கள் விசுவாசிகள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் என்கிற காரணத்தினாலே நாங்கள் இந்த ஊழியங்களை வாலிபர்கள் மத்தியிலே அதிகமாக செய்து வருகிறோம். இதே போன்ற கூட்டமைப்பு எங்களுடைய பகுதிகளிலும் ஒரு 7-8 திருச்சபைகள் 9 திருச்சபைகள் இருந்தது. இப்பொழுது 7 திருச்சபைகள் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. சேம் ஃபார்மேட்டு, நம்ம எப்படி ஆராதிக்கிறோமோ அதை போலவே மேஜை மக்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய பாடும் மரணங்களை அதிகமாக தியானிக்கிறது. மற்ற காரியங்கள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அது உலகம் தியானித்து கொண்டிருக்கிறது. நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அதிகமாக தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை போலவே அங்கேயும் இயங்கி கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால்தான் நான் இங்கே ஐயாவோடு வந்து மிகவும் ஆனந்தமாக நான் உணர்கிறேன். 6 வருடங்களாக பல திருச்சபைக்கு சென்றிருந்தும் எனக்குள்ளே ஒரு மனதிலே ஒரு உண்மையான ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் அந்த ஐக்கியத்தை தந்திருக்கிறார். ஐயா அவர்களிடமும் அது குறித்து சொல்லியிருந்தேன். அவர்களும் எங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பை அனுப்பி கொடுத்திருந்தார்கள். சகோதரன் வேதராமன் அவர்களும் ஒரு பங்களிப்பை அனுப்பி கொடுத்திருந்தார்கள். நாங்கள் திருச்சபையிலிருந்து அதை எடுத்து செய்யாமல் ஒரு குழுவாக இணைந்து திருச்சபைகளுக்குள் இருக்கிற இளைஞர்களாக இணைந்து அதை செய்தபடியினாலே நாங்கள் அநேக ஜனங்களிடம் அது குறித்து பேசி ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி ஒரு பொருளாதார தேவைகளை சந்தித்து 3 நாட்களாக உண்மையிலே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக பிள்ளைகள் கண்ணீர் விட்டு தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை நினைத்து அவர்கள் மனமடிவாகி அழுது கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று நினைக்கும் போது மெய்யாகவே அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நிலவியது என்று நாங்கள் உணர்ந்தோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் எங்களுடைய திருச்சபைகளையும் விசிட் செய்யுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக மாறும். ஒரு சமயம் செய்வோம். ஆமாம், அதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்வார். காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளிலும் கூட நாம் இந்த 2வது மேஜை கூறிய செய்திக்கு ஆதாரமாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:12. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:12 யாராவது படிக்கலாமா? 1:12 எபேசியன்ஸ் சாப்டர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எபேசியர் 1:12 தானே? படி. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகே, அந்த தீர்மானம் அங்க அப்படிங்கிற காரியத்தை தான் நாம தியானிக்க போகிறோம். தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு. இன்னொரு வசனமும் நம்ம அதிலே வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 3 வெர்சஸ் 9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே. இங்கே ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பல இடங்களில் படிக்கலாம். கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. பல இடங்களிலே இதை மாற்றி மாற்றி எழுதியிருப்பார்கள். கிறிஸ்து இயேசு, இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் அப்படி எழுதியிருக்கிறார் என்றால், கிறிஸ்து இயேசு என்று எழுதும் போதெல்லாம் அவர் அநாதி காலங்களை குறித்து எழுதியிருப்பார். காலங்கள் உருவாகுவதற்கு முன்னதாகவே, இந்த பூமி படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே, உலகம் உண்டானதற்கு முன்னதாகவே, மனிதன் மிருக ஜீவன்கள் படைக்கப்படுவதற்கு முன்னதாக உள்ள காலங்களை குறித்து எழுதும் போதெல்லாம் அவர் கிறிஸ்து இயேசு என்று எழுதுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு அடுத்ததான காரியங்களை எழுதும்போது, இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று எழுதும் போதெல்லாம் அவர் இயேசு என்கிற பதத்தை முன்னதாக பயன்படுத்தி கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தையை 2வதாக பயன்படுத்தி இருப்பார். நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு கீயாக இருக்கும். எங்கெல்லாம் இங்கே கூட பாருங்க, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி 3:9 தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்
கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி. அனாதி அப்படின்னா என்னது? அனாதினா என்னது? பொதுவாக அனாதை அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க? ஆர்ஃபன், யாருமே இல்லாதவங்கள அனாதின்னு சொல்லுவாங்க. அனாதி தேவன் அனாதி அப்படின்னா ஒன்றுமே இன்னமும் உருவாக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். என்ன தீர்மானம் எடுத்தார் அந்த நேரத்திலே? நாம் மனிதனை உருவாக்க வேண்டும். அதாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிசாசும் தேவ தூதர்களை முதலாவது அவர் உருவாக்கி இருந்தார். தேவ தூதர்களிலே ஒரு பகுதி தேவ தூதர்கள் விழுந்து போனார்கள். தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டினபடியினால் தேவன் அவர்களை தண்டித்தார், கீழே தள்ளிவிட்டார். காஸ்மோஸின் அந்த பகுதிகளிலே அவர்கள் அழிந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுக்கு இடம் வழங்கப்படவில்லை, தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் பிசாசின் தலைவன் கேட்கிறான், நீங்கள் அன்பாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களே, எங்களை தண்டித்து விட்டீர்களே, அப்படியானால் உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துவீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அங்கே எழும்பியிருக்கிறது. அனாதி காலங்களிலே ஆதி காலங்களிலே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். நாம் மனிதனை அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் அன்பு எது? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் பெரிதான அன்பு வேற இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நமக்கு ஒரு சிநேகிதன் வேண்டுமே, அவனிடத்தில் தன் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமே என்பதற்காக மனிதனை படைத்தார். தனது சிநேகிதனாக, தனது குமாரனாக. பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழந்தை மகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தோளுக்கு வளர்ந்தா தோழன் அப்படிம்போம். எம் தோழன் மாதிரி அப்படிம்பாங்க. ஸோ தனது சிநேகிதனை படைத்தார், அவன் மேல் அன்பு பாராட்டினார், அவனுக்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிற வரைக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஒருவேளை இவன் ஏதாவது தவறுதல் பண்ணிவிட்டால் என்ன செய்வது? திரித்துவத்துக்குள்ளே ஒரு உரையாடல், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல். ஆவியானவர் கேட்கிறார், ஐயா, நீங்கள் தூதர்களை தண்டித்து விட்டீர்கள், அவன் தப்பு செய்து விட்டான் என்று. இப்பொழுது மனிதனை உண்டாக்க போகிறீர்கள், ஒருவேளை அவன் தப்பு செய்து விட்டால் என்ன செய்வது? ஆவியானவர் பிதாவின் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம். உடனே குமாரன் சொல்கிறார், நான் என் சிநேகிதனுக்காக என்னுடைய உயிரை கூட கொடுத்து அவனை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவினிடத்திலே அந்த தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தபடியினாலே மனிதன் அங்கே உருவாக்கப்படுகிறான். சாத்தானால் மனிதன் வஞ்சிக்கப்படுகிறான், மனிதன் தேவத்துவத்தை இழந்து போகிறான். இப்பொழுது தன் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவத்துவத்தை இழந்தபடியினாலே, சாத்தானின் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடியினாலே இப்பொழுது இவனையும் நாம் தண்டிப்பதா என்கிற ஒரு சூழல். அந்த சூழலிலே தன் சிநேகிதனுக்காக தன் அன்பை வெளிப்படுத்தும் பொருட்டாக தேவாதி தேவன் விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகிற்கு மனு உருவாக இறங்கி வந்திருக்கிறாரு. மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கும். மீகா 5:2 படிக்கலாமா? நிறைய இடங்கள்ல அனாதி காலத்திலே அப்படின்னு சொல்லி மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அப்பொழுதே அந்த திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. மனிதன் பாவம் செய்து அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த தீர்மானத்தை அன்னைக்கே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே மனு குலத்தை, உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த திரித்துவம் நமக்காக உருவாக்கி வைத்திருந்தது. தனது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, சைத்தானை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக, இதற்கு மேல் சாத்தான் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக
தனது ஜீவனையும் கொடுத்து தன்னுடைய சிநேகிதனை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதி முதலாய் அனாதி காலங்களிலேயே இந்த தீர்மானம் உருவாக்கப்பட்டு இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்தோம், நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருந்தோம். இருப்பினும் தேவனுடைய அனாதி அன்பு, ஆதி அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொருளாக நம்மை அவர் மீட்டுக்கொண்டு சிலுவையிலே சாத்தானுக்கு தன்னுடைய திரயத்தை செலுத்தி, என்னுடைய மகனை விடுவித்து விடு, நான் அவன் மேல் அன்பாயிருக்கிறேன் என்பதற்காக தேவன் தன்னுடைய இன்னுயிரையே ஈந்து நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அதை நினைவு கூறும் பொருட்டாகத்தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறுங்கள்? இதை நினைவு கூறுங்கள். பூர்வ காலம் முதலே, உலகம் உண்டானதற்கு முன்னதாகவே உங்களுக்காக ஒரு தீர்மானத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேனே, அதை நினைவு கூறும் பொருட்டாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தமது 12 சீசர்களுடனே உட்கார்ந்திருக்கும் போது செய்தார். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ நாம் அவருடைய இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தவர்களாக அவரை நினைவு கூறுவதற்காக முன்னேறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.